வணக்கம். நான் ராஜி. சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஒரு காயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள், இந்த மாதிரி சில விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதில் இந்த வெள்ளை அணுக்கள் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்போடைய போலீஸ் ஃபோர்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸை தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கிரானுலோசைட்ஸில் பாலிமார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ் அப்படிங்கிறது சுருக்கமாக இதை வந்து PMN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறையா இருக்கும். இது வந்து அதாவது லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் இது ரெண்டும் சேரும்போது நம்ம உடம்புல வந்து தேவையான எதிர்ப்பு சக்தி வந்துட்டு இருக்கும். அதாவது வைரல், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியதாக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த PMN செல்ஸில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செல்லில் வந்து அதாவது சர்க்கரை நோயை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காத பட்சத்தில் இந்த PMN செல்ஸ் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படும். ஸோ அது பாதிக்கப்படும் போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படும். ஸோ அப்போ எதிர்த்து வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து எதிர்த்து போராடுறதுக்கோ அல்லது அந்த இன்ஃபெக்ஷனுக்கு காரணமான நோய் கிருமியை வந்துட்டு தாக்குறதுக்கோ, ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் எதிர்த்து வரக்கூடிய நோய் கிருமியை வந்து கம்ப்ளீட்டாக என்கல்ஃப் பண்ணிடும், விழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த PMN செல்ஸ் வந்து பாதிக்கப்படும் போது வரும். ஸோ இந்த PMN செல்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமாக இங்கே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அந்த இடத்துல குறையுது. ரெண்டாவது, நோய் தாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து தாக்கக்கூடிய அந்த ஒரு திறனும் குறைவதால தான் சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வந்துட்டு காயங்கள் சீக்கிரம் மாறுவதில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி என்ன குறள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் மானம். குறள்: இன்றியமையா சிறப்பின் ஆயினும் குன்ற வருப விடல். ஒருவர் தம் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத சிறப்புடைய செயல்களாயினும் அவற்றால் தம் குடிப்பெருமை தாழ நேருமானால் அத்தகைய செயல்களை செய்யாது விட வேண்டும். கண்டிப்பாங்க நமக்கு ஒரு விஷயம் ரொம்பவே அத்தியாவசியமாக, ரொம்பவே முக்கியமானதாக இருந்தால் கூட அந்த ஒரு செயல் செய்வதால் அல்லது அந்த ஒரு பொருளை பெறுவதால் நம்மளுடைய குலத்துக்கோ, அதாவது நம்மளுடைய குடும்பத்துக்கோ நமக்கோ ஒரு அசிங்கம் வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு விட்டுறதா நல்லது அப்படின்றது வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்ல வர ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக, நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.